குர்ஆன் ஹதீஸ் படி வாழ்கிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை, நிம்மதியை ஏற்படுத்துவான். அவனுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமான நிலையில் இருப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். அப்ப இந்த அறியாமை நீக்கிறோம்டா நாங்க தெளிவு பெறுவோம். தெளிவு பெற 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 சிந்தனை கூர்மை அடையும். குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியால நின்று ஒரு ஆள் பேசினா, இதை நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியால நின்று ஒரு ஆள் பேசினா இங்க இருக்கிற எல்லாரும் அல்லாஹ்வுடைய உதவியால் நீங்க இனம் கண்டுகொள்வீங்க. இவர் ஏதோ உளத்துறாரு, இவர் ஏதோ தடமாறுறாரு. குர்ஆன் ஹதீஸை வச்சு பேசுகிற பொழுது இது தெளிவான வார்த்தைகள். ஏன்னா நாங்க தான் பேசுறோமே தவிர நாங்க பேசுற எங்கட வார்த்தைகளை அல்ல. இதை கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொல்றோம். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது அல்லாம யாரெல்லாம் பேசுவாங்களோ அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அங்க இப்படி இங்க இப்படி, இதுல இது இப்படின்னு பேசினால் அல்லது ஷிர்க் பிதாத்தை பேசினால் இதுல தெளிவில்லைன்னு நீங்களே முடிவெடுப்பீங்க. ஏன்? அது காரணம் என்ன? ஜஹல், அறியாமை. குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்கிற பொழுது அதில் தெளிவு இருக்கும், அதில் விளக்கம் இருக்கும், அது சிந்தனைக்கு தெளிவா புரியும், உள்ளத்தில் அது படும், உணர்வுகளோடு உரையாடும். அதுதான் குர்ஆன் சுன்னா. அதுக்கு இருக்கிற ஒரு சக்தி அது. அதை ஷைத்தான் இல்லாமல் ஆக்குவான். ஷைத்தான் இல்லாமல் ஒரு பயான் எடுத்து இந்த நாட்டில் நடந்த ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் எல்லாரும் அதை கிளிக் பண்ணுவாங்க. சுன்னாவை பற்றி பிடிவங்கள்னு அதை கேட்கறதுக்கு ஆக்கிக்க மாட்டாங்க. ஏன்? ஷைத்தான். இப்போ நீங்க போன்ல பயான் பார்க்கறதுலையும் ஷைத்தான் உங்களை வழி கெடுப்பான். எப்படி? இந்த நாட்டில் நடந்த அதிசய உண்மை திறந்து பார்த்தா பச்சை பொய்யா இருக்கும். ஆனா மக்கள் எல்லாம் கிளிக் பண்றது எதை பார்க்கிறது? மக்கள் இந்த ரசிக்கிறதுக்கு பழகி இருக்கிறாங்களே தவிர கற்றுக்கொள்வதற்கு பழகவில்லை. ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ரசிக்கிறதுக்கு தயார். இன்னைக்கு பயான் பேர்ல நீங்க ஏதாவது நல்ல கதைகளை, சம்பவங்களை ஆதாரபூர்வமான சொன்னா அது படிப்பினை, அது வகை. ஏதாவது ஒரு சம்பவம் இல்லாத பொல்லாத ஒரு ரசனையான கதைகளை ஆக்ரோஷமா பேசினால் மனிதர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகா, எவ்வளோ ஒரு அழகான கதை, சம்பவம் அப்படின்னு கேட்பாங்க. அதே இது இல்ம், அலிஃப் லாம் மீம் என்றா என்ன, தாலிகல் கிதாப்ண்டா என்ன, லா ரைப ஃபீஹிண்டா என்ன, குர்ஆன்டா என்ன, ஹதீஸ்ண்டா என்ன, அதை படிக்க ரெடி இல்லை. இஸ்லாம் படிக்க சொல்லுகிறது, இஸ்லாம் சிந்திக்க சொல்கிறது, ரசிக்க சொல்லவில்லை. எந்த கதையும் இஸ்லாம் சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னா, அதில் படிப்பினை உண்டா என்பதை மனிதர்கள் சிந்திக்கட்டும். ரசிக்கிறது என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது. ரசிச்சுட்டு போற சூப்பரா இருந்தது, இது சூப்பரா இருக்கிறதுனால எனக்கோ அல்லது உங்களுக்கோ அல்லது வேற யாருக்கோ எந்த பிரயோசனம் இல்லை.